தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பாலியல் வன்கொடுமைகளும் இந்த குறிப்பிட்ட சில நாட்களில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் அரசு தரப்பில் இருந்து இதுவரை எந்தவித அறிவிப்புகளோ இதற்கான பதில்களோ வரல. இது குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த நிகழ்ச்சிகள் வேகமாக வளர்ந்து வருவதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு கெட்டதுதான் முக்கிய காரணம். எப்படி என்று சொன்னால், அதாவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்கள் சரளமாக மக்களிடத்தில் கிடைக்கின்ற காரணத்தினாலும் அந்த போதைப் பொருட்களை உட்கொள்கின்ற நேரத்தில் அவருடைய உண்மையான மனநிலை மாறி என்ன அவர்கள் மனதிலே வன்மம் ஏற்படுகிறதோ அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய நிலையிலே இந்த நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு முழு காரணம் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுதான், இந்த முதலமைச்சருடைய செயல்பாடுதான் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியான இந்த குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதே சமயம் இந்த மாதிரியான குற்றங்கள் நிகழ்வதை தடுப்பதற்குண்டான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இது வரைக்கும் அரசு இந்த தற்போதைய சம்பவத்தில் எந்தவித அறிக்கையும் கொடுக்கல. அதாவது ஏற்கனவே ஒரு பள்ளி நிர்வாகம் எப்படி நடைபெற வேண்டும் என்று நீண்ட காலமாக ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு பள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசு பள்ளியை கண்காணிக்கக்கூடிய அந்த பகுதியுடைய அலுவலர், மாவட்ட அலுவலர் முறையாக 15 நாட்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று ஆய்வு செய்வார்கள். இப்பொழுது சிஓ அவருடைய இடத்தை விட்டு எங்கும் போவதில்லை. அதே போல அதற்கு அடுத்து இருக்கிற அலுவலர் பள்ளிக்கு செல்கிறாரா, அந்த பள்ளி எப்படி நடைபெறுகிறது, அந்த தலைமை ஆசிரியர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார், அந்த ஆசிரியர்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மாணவர்கள் எப்படி ஆசிரியர்கள் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை ஆய்வு செய்வதில்லை. அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு பள்ளியிலேயும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்ற கழகம் இருக்கிறது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பள்ளிக்கே சம்பந்தம் இல்லாத, அந்த பள்ளியிலே படிக்காத ஒருவர் கட்சியினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவராகி விடுகிறார். அங்கே தலைவராகிவிட்டு அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அவர் முயற்சி எடுக்கிறாரா என்று சொன்னால் இல்லை. மாறாக அந்த பள்ளியில் பல தவறுகள் செய்வதற்கு அவரும் உறுதுணையாக சில பள்ளிகளில் இருந்து விடுகிறார்கள். இது போன்ற நிகழ்வுகளையும் தடுக்க வேண்டும். எனவே ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தையினுடைய பெற்றோர்களும் ஒரு சமூக ஆர்வலர்களும் அந்த பகுதிக்கு வளர்ச்சிக்கு, அந்த மாணவ செல்வங்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இணைத்துக் கொண்டு அவர்களோடு துறை அலுவலர்களும் செயல்படுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இது போன்ற குற்றங்கள் நடைபெறாது. அதோடு மாணவர்களுக்கு எவ்வளவு கவுன்சிலிங் எடுக்கிறோமோ அதே அளவிற்கு ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் சில ஆள்கள், எல்லோருமே தவறு செய்கின்றவர்கள் இல்லை, ஆனால் ஒரு சிலர் மனதிலே ஒரு கெட்ட எண்ணத்தோடு வைத்துக்கொண்டு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவருடைய சிந்தனை எல்லாம் வேறு இடத்துக்கு போய்விடும். அவருடைய மனநிலையை மாற்ற வேண்டும். அவருடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைமை ஆசிரியர் கண்காணிக்க வேண்டும். அந்த தலைமை ஆசிரியர் அதற்கு அடுத்த உயரதிகாரி கண்காணிக்க வேண்டும். அந்த சிஓ கண்காணிக்க வேண்டும். இவர்கள் யாருமே ஒழுங்காக செயல்படாத காரணத்தினால்தான் மாணவ செல்வங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்சிசி முகாம் நடத்தினப்போ இதே போல சிறப்பு புலனாய்வு குழுவெல்லாம் அமைக்கப்பட்டு பல்வேறு வழிகாட்டுதல்லாம் வெளியிட்டாங்க. அதில் குறிப்பாக பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அதை பொருத்தின பின்னாடி தான் அந்த பள்ளியே திறக்கப்பட்டது. ஆனால் இங்கே பெரும்பாலான அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி கண்காணிப்பு கேமராக்களே கிடையாது. பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும்தான் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும். முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடாது. இன்னும் காலம் மாறி வருகின்ற இந்த சூழலில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும். அரசு மட்டும் சார்ந்தில்லாமல் எங்களை போன்ற பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் கூட இதில் பெரிய அளவிலே பொருளாதாரம் தேவையில்லை. அந்தந்த பகுதியில் இருக்கின்ற பள்ளிகளுக்கு நாங்களே கூட சென்று இது போன்ற கண்காணிப்பு கேமராவை பொருத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த நடவடிக்கையில் நாங்கள் இறங்குவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பள்ளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சென்று கண்காணிப்பு கேமரா பொருத்த கட்டாயம் பொருத்தும். அது எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். சார், இப்போ பள்ளிகளில் மட்டும் கிடையாது, பொது இடங்களில் நடக்குது, ரயிலில் நடக்குது, நிறைய இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விப்பட்டு அரசு அண்மையில் சட்டசபையில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க. அந்த மசோதா நிறைவேறிடுச்சுங்களா? அந்த மசோதா மீது கண்டிப்பாக தண்டனைகள் வழங்க முடியுமா? இந்த போஸ்கோ சட்டம் போதுமானதா? அதோட அதிகப்படியான சட்டம் வேணுமா? உங்களுக்கு
சட்டம் இயற்றி தண்டனை எந்த அளவிற்கு நாம் உச்சபட்சமாக மரண தண்டனையை கொடுத்தால் கூட குற்றம் இழைக்கக்கூடிய சிந்தனை உடையவர்களுடைய மனங்களை முதலில் மாற்ற வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகள் அரசு இறங்க வேண்டும். அந்த சூழ்நிலை வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் குற்றம் செய்யக்கூடிய மனநிலையில் அந்த குற்றம் செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்காத அளவிற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் குற்றம் குறையும். குற்றம் குறைகின்ற போது நிச்சயமாக பெண்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும். அரசு தண்டிப்பதற்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த தண்டனை பெறாமல் பாதுகாப்பாக இருப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்ன என்பதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே இந்த அரசு செயல்பட வேண்டும். ஆனால் இந்த அரசு இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. மத்திய அரசோடு ஏதோ குடிமிப்பிடி சண்டை போட்டுக்கொண்டு மக்களை இந்த அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.